الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகை விட்டு நமக்கு பாதுகாப்பளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் எம் அனைவரையும் அனுப்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இன்றைய தினம் முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாயில்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்ற விடயத்தினை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லா விடயங்களுக்கும் மனிதனை வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மறுமையினுடைய மன்னரையினுடைய வாழ்வில் வெற்றியை ஈட்ட முடியும் என்ற வழிகாட்டுதல்களை முழுமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கிராமத்தினுடைய ஜமாத்தாக இயங்கக்கூடிய ஒரு பள்ளிவாயில், அந்த பள்ளிவாயிலுடைய நோக்கங்கள், தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பள்ளிவாயிலை நிர்வகிக்கக்கூடிய, அந்த பள்ளியின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு கட்டளையிடுகின்றான் என்பதனை நாம் அறிந்திட கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை அறியாததன் விளைவாகத்தான் எம்முடைய சமூகத்திலே, எம்முடைய கிராமங்களிலே நிர்வாகிகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். தெரிவு செய்து குறிப்பிட்ட சில நாட்களின் பின்னால், மாதங்களின் பின்னால், வாரங்களின் பின்னால் கிராமத்திலே நிர்வாகத்துக்கு எதிரான பிரச்சனைகள் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கலாம். இதனுடைய காரணத்தை நாம் ஆய்கின்ற பொழுதும் நமக்கு பிரதானமான இரண்டு விடயங்கள் தெளிவுறப்படுகிறது. ஒன்று, யாரை நிர்வாகத்தில் வைக்க வேண்டும் என்ற அறிவு பொதுமக்களாகிய ஊர் மக்களிடத்திலே இருப்பது கிடையாது. இரண்டாவதாவது, நிர்வாகத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் நான் இந்த இல்லத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவனாகின்ற அறிவு தெரிவு செய்யப்படுவதிடத்திலே கிடையாது. இந்த இரண்டு பிரதான காரணங்களினால்தான் இன்று எம்முடைய இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய கிராமங்கள் சீரழிவை நோக்கியும் கேவலத்தை நோக்கியும் பாவங்களை நோக்கியும் போவதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மிகு திருமறையின் 9ஆம் அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே எமக்கு இதனை தெளிவுறச் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளியினை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய, அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 4 தகமைகள் இருக்க வேண்டும். அவர்கள் 4 தகுதிகளை கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே எமக்கு அடையாளப்படுத்துகிறான். முதலாவதாக சொல்லுகின்ற பொழுது ஆமன பில்லாஹி, அவன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும். அவனுடைய சொல்லினாலோ செயலினாலோ நம்பிக்கையினாலோ இறைவனுக்கு அவன் இணை வைக்கக்கூடியவனாக இருந்துவிடக் கூடாது. அவன் ஒரு உண்மை மூமினாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை இஸ்லாம் ஆரம்பமாக சொல்லுகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவுமுகமாக சூரா தௌபாவினுடைய 17வது வசனத்திலே சொல்லுகின்றான். மா கான லில் முஷ்ரிகீன அய்யமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃபர். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதியில் உள்ளவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மிகு திருமறையிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த தகுதி நிர்வகிக்கக்கூடிய, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான்
வல் யௌமில் ஆகிர், அந்த மனிதன் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அவன் மறுமையை குறித்து அஞ்சுகின்ற, மறுமையினுடைய நிகழ்வுகள் குறித்து பயப்படுகின்ற, விசுவாசம் கொள்ளுகின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். வெறுமனே வாயளவில் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன், மறுமையை ஏற்றிருக்கிறேன் என்ற மொழிதல் மாத்திரமின்றி உள்ளத்தினால் நம்பி அவனுடைய அமல்களில் அது வெளிப்படக்கூடியவாறு இருக்க வேண்டும். அவனுடைய நோக்கங்கள் மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். அவனுடைய அமல்கள் இபாதத்துக்கள் அல்லாஹ்வை நோக்கியதாகவும் மறுமையினுடைய தவாபை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் பரிபூரணம் அடைந்திருக்க வேண்டும். பரிபலிக்கக்கூடிய இந்த அண்ட சராசரத்தை ஆட்சி செய்யக்கூடிய இறைவனுடைய இல்லத்தின் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக, மறுமையை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அடுத்த குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன? அகாமஸ்ஸலா, அவர் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு சிரம்பணியக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தலையினை சிரம்பணிந்து அல்லாஹ்வின்பால் திரும்பக்கூடிய ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அடுத்தது என்ன? ஆத்த ஸகா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜகாத் என்கின்ற கடமையை அவன் அடைகின்ற பொழுது ஜகாத்து கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஜகாத்தை புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இறைவன் அளந்து வைத்திருக்கின்ற அந்த அளவுகளை, நிசாபுகளை, செல்வங்கள் அடைகின்ற பொழுது அதிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த காணிக்கையினை, அந்த ஜகாத்தினை, அந்த கடமையினை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை என்று வேறு யாருக்கும் அஞ்சாத ஒரு முஃமினாக, உண்மை முஃமினாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே அடையாளப்படுத்தி குறிப்பிடுகின்றான். இந்த தகுதிகள் உள்ளவர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்க தகுதியானவர்கள். அவர்களைத்தான் நாம் தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள்தான் இறை இல்லங்களின் பொறுப்புதாரிகளாக செயற்பட முடியும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த விடயங்கள் நம்முடைய சமூகத்திலே பின்பற்றப்படாததன் விளைவாகத்தான் இன்று சமூகத்தின் செல்வாக்கு பெற்றவர்கள், சமூகத்திலே குடும்பங்கள் பெருமிதம் இருக்கக்கூடிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், வயதில் மூத்தவர் என்று உலகத்தினுடைய நியதிகளின் அடிப்படையில் இறை இல்லங்களுடைய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்படுவதன் விளைவு இன்று சீரற்ற ஒரு இஸ்லாமிய சமூகம், ஒரு இஸ்லாமிய கிராமம் மாறுவதற்கு வழிவகுப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக அவர்களினால் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எதிரான, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான, கண்மணி நாயகத்தினுடைய வழிகாட்டலுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுக்க முடியாது. அவர்களிடத்திலே இஸ்லாமிய அறிவு கிடையாது, அல்லாஹ் குறித்த அறிவு கிடையாது, மறுமை குறித்த அச்சம் கிடையாது, பொருளாதாரத்திலே இறைவன் கொடுக்க சொன்னவைகள் கிடையாது. அவர்கள் பொருளாதாரத்தை சுரண்டக்கூடியவர்களாக, பள்ளி சொத்துக்களை உண்ணக்கூடியவர்களாக, பள்ளியின் கீழ் இருக்கக்கூடிய ஜமாத்தார்களின் பிள்ளைகளை கண்டும் காணாதவர்களாக செயற்படக்கூடிய ஒரு விளைவினை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொறுப்புகள் என்பது அமானத் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அமானிதம் மோசடி செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மறுமை நெருங்கிவிட்டது உடைய அடையாளமாக பொறுப்புகள் தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அப்படியான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சுமந்திருக்கின்ற பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்ற பயம் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு தனக்கு தகுதியானதா என்பதை தானே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருப்பதும் அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக அந்த தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி இறை இல்லங்கள் இறைவன் நிர்ணயித்த அந்த தகுதி உள்ளவர்களுக்கு மாத்திரமே நிர்வகிக்க தகுதியானது என்பதனை உணர்ந்து நாம் நிர்வாகங்களிலே ஒருவரை அமர்த்துகின்ற பொழுதும், நிர்வாகத்திற்காக நாம் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுதும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாறு நாம் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய சோதனையும் அவனுடைய சாபமும் நம்மை நோக்கி வருகிறது. அப்படி வருவதன் விளைவுதான் இன்றைய இஸ்லாமிய கிராமங்களிலே கள்ள தொடர்புகள், விபச்சாரம், குடி, போதை என்று எதுவெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அதுவெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம்,
அங்கு தகுதியற்ற தலைமைத்துவங்களும் தகுதியற்ற நிர்வாகங்களும் தகுதியற்ற தலைவர்களும் அங்கு நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்டதன் விளைவு அவர்கள் எந்த ஒரு விடயமும் அறியாததன் விளைவுதான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் சில கிராமங்கள் சீரழிவை நோக்கி செல்வதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள் எல்லாம் நடிகார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிகள் இறைவனுடைய நியதிகளுக்கு ஏற்ப அந்த தகுதி உடையவர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அப்படி அவைகள் நிர்வகிக்கப்படுகின்ற பொழுதுதான் எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிழையான செயற்பாடுகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் எல்லாம் அழிந்து உத்தம ஒரு சமூகமாக எம்முடைய சமூகம் மாறும். இறைவனை பொருந்தி கொண்ட சமூகமாக, இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட சமூகமாக எம்முடைய சமூகம் மாறும். இஸ்லாமிய கலாச்சாரமும் இஸ்லாமிய பண்பாடும் இறைவனுடைய இரக்கமும் எம்முடைய கிராமங்களுக்கும் எம்முடைய சமூகத்துக்கும் கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்ற விடயத்திலே அவனுடைய வசனங்களுக்கு புறக்கணிக்காதவர்களாக அதனை ஏற்றி எம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்பாக்கியத்தை அனைவருக்கும் இறைவன் தந்தருவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.